Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போது நம்ம இதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு பல், தக்காளி. நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடேறவும் 4 சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடேறவும் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பூண்டு பல்ல போட்டுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்குருவோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காவை இதில் சேர்த்துருவோம். நல்லா எண்ணெயிலேயே இதை வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இது மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காவும் அந்த எண்ணெயிலே வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே நமக்கு இதை கலந்து விடுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை அதில் இருக்கிற தண்ணியோடையே நம்ம அந்த குழம்புல சேர்த்துருவோம். தண்ணியோடு சேர்த்தோம்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா நமக்கு கொண்டக்கடலை புளிக்குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி கொண்டக்கடலை புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.